வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ரவுத்திரம் பழகு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராசு, ஆதி ரிலீஸ் ஆயிட்டாம்ல என்று நண்பன் சொல்லிவிட்டு போனதில் இருந்து ராசுவின் கண்கள் சிவந்து உடம்பும் மனதும் தணலாய் கொதித்தது. எதை தொட்டாலும் அப்பாவின் ஞாபகம் ஒவ்வொன்றிலும் தெரிந்தது. அப்பாவை எப்படி மறக்க முடியும்? அம்மாவின் சாவிற்கு பிறகு தனக்கு ஒரு துணை தேடாத அப்பா, கடைசி வரை இவன் சந்தோஷத்திற்காய் வாழ்ந்த அப்பா, மகனாக இல்லாமல் சக தோழனாகவே தன்னை நடத்திய அப்பா, கண்முன் வெட்டுப்பட்டு இரத்த வெள்ளத்தில் துடி துடித்து செத்துப்போன அப்பாவை எப்படி மறக்க முடியும்? சட்டென்று வீட்டிற்குள் நுழைந்தான் ராசு. முரத்தில் எதையோ போட்டு புடைத்து கொண்டிருந்தது ஆத்தா. சப்தம் இல்லாமல் ஆத்தாவை தாண்டி பின்கட்டுக்கு வந்து பழைய சாமான் போட்டு வைத்திருந்த அந்த பெரிய பெட்டியில் மறைத்து வைத்திருந்த வீச்சரிவாளை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் வந்தான் ராசு. பச்சை பசேல் என்று இருந்த கொல்லையின் நடுவே குப்பென்று மரம் முழுவதும் மஞ்சள் நிற பூக்களுடன் நின்றிருந்தது சரக்கொன்றை. இது கூட அப்பா வைத்த மரம்தான். மரத்தடியில் இருந்த கல் ஒன்றின் மீது அமர்ந்து அரிவாளை தீட்ட ஆரம்பித்தான். தீட்ட தீட்ட அப்பாவின் ஞாபகங்கள் கூர்மையாயின. சுந்தர பாண்டியன் பெயருக்கேற்ற கம்பீரத்துடன் காலையில் குளித்து நெற்றி நிறைய விபூதியுடன் அப்பா கோவிலுக்கு செல்லும் அழகே தனி. பள்ளியிலும் கூட ஆசிரியர் என்ற பேதமின்றி மாணவர்களுடன் ஒரு தோழனை போலவே பழகுவார். தினமும் பள்ளி விட்டு வரும்பொழுது சைக்கிளை தள்ளிக்கொண்டே ராசபாண்டியுடன் பேசிக்கொண்டே வருவார். ஏன்பா எப்பவும் சைக்கிளை தள்ளிக்கிட்டே வரீங்க என்று கேட்டால், இல்ல ராசு, உன் முகம் பார்த்து பேசிக்கொண்டே உன் சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துக்கிட்டே வரணும் என்பார். ராசுவும் அப்பாவிடம் சதா ஏதாவது கேட்டபடியே வருவான். அப்பா, ரவுத்திரம்னு என்னப்பா? திடீரென்ற அவன் கேள்வியில் மெலிதாய் புன்னகைத்தார் அப்பா. ரவுத்திரம்னா ஒரு வகையான கோபம். இதை கேட்டதும் பலமாய் சிரித்தான் ராசு. ஏன்பா சிரிக்கிற? பாரதியார் ரவுத்திரம் பழகுன்னு சொல்லியிருக்காரே. நீ சொல்ற கோபம் அடிக்கடி வரும். அது சேர்ந்தாரை கொல்லும் சினம். ஆனா பாரதி சொன்ன கோபம் அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படாது. மனசுக்குள்ளேயே இறுகி இறுகி வெடிமருந்தாட்டம் திடீர்னு வெடிக்கும். கூட இருக்கிற மனிதர்கள் மேல கொண்ட அன்பாலையும் நேசத்தாலையும் அவனுக்கு இழைக்கப்படுற அநீதியை தாங்க முடியாம வெளிப்படுறதுதான் ரவுத்திரம் என்று அழகாய் அப்பா சொன்னது இன்றும் நினைவில் நிற்கிறது. அன்றும் அப்படித்தான் அப்பாவும் அவனும் பக்கத்து டவுனுக்கு போய்விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். வழக்கம் போல சைக்கிளை தள்ளிக்கொண்டே அப்பா நடக்க உடன் ராசாவும் நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது எதிரே ஒருவர் பதட்டமாக ஓடி வந்தார். வாத்தியாரையா, ஊர் பூரா கலவரமா கிடக்கு. திரும்பவும் 2 சாதிக்காரனுங்களும் வெட்டிக்கிட்டு திரியிறானுங்க. நீங்க இந்த வழியா போகாதீங்க. ஊரை சுத்தி வேற வழியா போங்க. இல்லனா கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க என்றார். ராசுவுக்கு அப்பொழுதே லேசான பதற்றம் தொற்றிக் கொண்டது. அப்பா, அந்த வழியா போயிடலாம் பதற்றத்துடன் கேட்டான் ராசு. ஆனால் எந்தவித பதற்றமும் இல்லாமல், ராசு, சாதி மத பேதம் எல்லாம் மற்றவங்களுக்கு தான். நான் பாடம் சொல்லித்தரும் குரு. என்னைய யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. தைரியமா வா என்றார் அப்பா. ஆனால் வாழ்க்கையில் முதலாய் அப்பாவின் கணக்கு தப்பானது. பேசிக்கொண்டே வந்த பொழுது எதிரே ஒரு கும்பல் ஆவேசமாய் வந்து கொண்டிருந்தது. அந்த கும்பலில் ஆதி என்பவன் இவர்களை குறி வைத்து, டேய், அந்த ஜாதிக்காரன் வராண்டா என்றபடி ஆவேசமாய் ஓடி வந்தான். நிமிடத்தில் சுதாரித்து கொண்ட அப்பாவை ராசுவை சட்டென்று அருகில் இருந்த புதரில் தள்ளிவிட்டான். உருண்ட பாண்டி சுதாரித்து எழுவதற்குள் அந்த ஆதியின் அரிவாள் அப்பாவின் கழுத்தில் சதக்கென்று இறங்கியது. அப்பாவின் சட்டை முழுவதும் இரத்தமாய் வழிய கீழே சாய்ந்தார் அப்பா.
பார்த்து கொண்டிருக்கும் போதே எல்லாம் முடிந்தது. இரத்த வெள்ளத்தில் அப்பா மிதக்க, விழிகளில் பீதியோடு செய்வதறியாமல் ராசு திகைத்து நிற்க, நிமிடத்தில் அப்பாவின் உடல் துடி துடித்து அடங்கியது. அப்பா! ராசு அலறிய அலறலில் ஊரே அதிர்ந்து நின்றது. எல்லாம் முடிந்தது. அப்பாவின் மரணம் ராசுவின் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. அதன் பிறகு யார் யாரோ ஆறுதல் கூறினர். அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கதறினான் ராசு. அதன் பிறகு ஆத்தாவின் அரவணைப்பில் அவன் வாழ்க்கை ஆரம்பமானது. அப்பா இல்லாத பள்ளியை சுத்தமாய் மறந்தான் ராசு. ஆத்தாவிடம் பள்ளிக்கு போவதாய் சொல்லிவிட்டு எங்கெங்கோ சுற்றித் திரிந்தான். அவன் எண்ணம் முழுவதும் அப்பாவை வெட்டிய ஆதியை பழிவாங்க வேண்டும் என்பதிலேயே வெறியாயிருந்தது. ஜெயிலுக்கு போனவன் நிச்சயமாய் வருவான் என்று காத்திருந்தான். ஆதியை கொல்ல வேண்டும் என்ற நினைவோடே சாப்பிட்டான், தூங்கினான் ராசு. அப்பா உயிரோடு இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு டாக்டராகவோ அல்லது இன்ஜினியராகவோ ஆக இருக்க வேண்டியவனை இப்படி ஒரு கொலை வெறி பிடித்த மிருகமாய் அலையவிட்ட ஆதியை கண்டதும் கண்டதுண்டமாய் வெட்ட வேண்டும் என்று வெறியாய் அலைந்தான். ஆதி! வெறியாய் கத்தியபடியே ஓங்கி அரிவாளால் பக்கத்தில் இருந்த வாழையை வெட்டினான். என்னடா ஆச்சு ராசு? பதற்றத்துடன் அவன் பின்னால் வந்து நின்றது ஆத்தா. எல ராசு, என்னாச்சு? ஆத்தாவின் உலுக்கலில் நினைவுக்கு வந்தான். ஒண்ணுமில்ல, வெறுப்போடு சொன்னவனின் கை வீச்சரிவாளையும் அவனையும் மாறி மாறி பார்த்தது. ஏ ராசு, என்னல இது கோலம்? எதுக்குடா அறிவா? பதறியது கிழவி. பதில் ஏதும் சொல்லாமல் உள்ளே வந்தான் ராசு. பின்னாலேயே வந்த ஆத்தா. நானும் கேள்விப்பட்டேன், அந்த ஆதி 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டானாமா. அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை பரிவுடன் ஆத்தா வருடியது. வேண்டாண்டா ராசு, அறிவா வெட்டு குத்துன்னு நான் அனுபவிச்சதே போதும்டா, இனி இன்னொரு சாவு வேண்டாண்டா. இப்படி பேசும்போதுதான் ஆத்தாவின் மேல் அவனுக்கு கோபமாய் வரும். ஆத்தா, செத்தது எங்கப்பா என்றபடி வெறுப்போடு எழுந்து கொண்டான். ஆமாண்டா, செத்தது உங்க அப்பங்கிறத விட நான் பெத்த உசுருடா. மறுபடியும் அவன் அருகில் வந்தது ஆத்தா. ராசு, இப்படியே ஒருத்தர் வெட்டி சாச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கா? உங்க அப்பனை வெட்டினதுக்கு நீ அரிவாள் எடுக்க, அவங்க அப்பனை வெட்டினவன வெட்ட அவன் பையன் அரிவாளை எடுக்க, இதுக்கு முடிவே இல்லையா? ஒரு காலத்துல கட்டபொம்மை, நாயக்கன், தானாபதி பிள்ளை, வெள்ளையத்தேவன்னு எல்லா ஜாதிக்காரனுகளும் சேர்ந்து வெள்ளையனை விரட்டுனாக. இன்னைக்கு நமக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு ஜெயில்னு போயிட்டா எனக்கு ஆதரவு யாரு? ஆத்தாவின் அழுகையில் சற்றே கரைந்தான் ராசு. சரியாத்தா, நான் எங்கேயும் போகல. சத்தியம் பண்றா? அடம் பிடித்த கிழவியை மெதுவாய் அமைதிப்படுத்தினான் ராசு. இரவு சாப்பாட்டுக்கு பிறகு கடுங்காப்பி குடிப்பது ஆத்தாவின் வழக்கம். அதில் 2 தூக்க மாத்திரைகளை போட்டு ஆத்தாவை தூங்க வைத்தான் ராசு. அதிகாலை எழுந்து வெளியே வந்தான். பின்னாடி சொருகி இருந்த வீச்சரிவாள் முதுகை உறுத்தியது. வெளியே கட்டிலில் அவன் அசந்து தூங்கும் நேரம். கழுத்தில் அரிவாளை இறக்க வேண்டும். அப்பா துடித்ததைப் போலவே அவனும் துடிக்க வேண்டும். மேல் மூச்சு வாங்கியது அவனுக்கு. ஆயிற்று. அவன் வீட்டை நெருங்கினான் ராசு. மசவென்றிருந்த இருளில் முதலில் ஒன்றும் பிடிபடவில்லை. இன்னும் சற்று நெருங்கி பார்த்தான். வெளியே கட்டிலில் படுத்திருந்தான் ஆதி. மகனை ஒரு கையால் அணைத்தவாறு படுத்திருந்தான். சட்டென்று அவனுக்கு அப்பாவின் ஞாபகம் வந்தது. ராசு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அப்பாவின் கழுத்தை கட்டியபடிதான் தூங்கி இருக்கிறான். இப்படித்தானே என் அப்பாவிற்கும் இருந்திருக்கும். பாவி, சாகும் பொழுது என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அவனை பார்க்க பார்க்க வெறி அதிகமானது. அருகில் சென்று மெல்ல அவன் தோளை தொட்டு எழுப்பினான் ராசு. தூக்க கலக்கத்தில் எழுந்து அமர்ந்த ஆதி முதலில் குழம்பி பின் ராசுவையும் அவன் கை அரிவாளையும் அடையாளம் கண்டு பதறி எழுந்தான். எழுந்தவனின் தோளை அழுத்தி கட்டிலேயே உட்கார வைத்தான் ராசு.
சூழ்நிலையின் பயங்கரம் உணர்ந்த ஆதி கதற துவங்கினான். வேண்டாண்டா ராசு, நான் பண்ணினது தப்புதான். அதுக்கு நான் உடம்பளவையும் மனசளவுலையும் தண்டனை அனுபவிச்சுட்டேன், விட்டுடா கெஞ்சினான் ஆதி. அவன் கெஞ்சலில் இன்னும் அதிகமாய் ராசுவுக்கு வெறி ஏறியது. எங்க அப்பாவுக்கு பேசக்கூட நேரம் கொடுக்கலையடா பாவி. அவர் மனசும் இப்படித்தானே துடிச்சிருக்கும். உனக்காவது செஞ்ச தப்புக்காக உன்னைய நான் வெட்டுறேன். ஆனா எங்க அப்பா என்னடா தப்பு செஞ்சார்? எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவரை வெட்டுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? பாவி, அவரை வெட்டி இப்படி என்ன கொலவெறி பிடிச்சு அலைய வச்ச நீ உயிரோடு இருக்க கூடாது என்று வெறியோடு அரிவாளை ஓங்கினான் ராசு. அவன் கழுத்தில் இறக்கும்போது அருகில் தெரிந்த மெல்லிய அசைவில் சற்றே திரும்பினான் ராசு. பீதி நன்றாக தெரிந்தது. விக்கித்து நின்றிருந்தான் அந்த சிறுவன். அப்பா வெட்டுப்பட்டு சாய்ந்த போது செய்வதறியாது ராசு திகைத்து நின்றதைப் போலவே அவனும் அதிர்ச்சியில் உறைந்து வாய் அடைத்து நின்றிருந்தான். ஒரு கணம், ஒரே கணம் ஆத்தா சொன்னது நினைவுக்கு வந்தது. உங்கப்பனை வெட்டுனவனை வெட்ட நீ அரிவாள் எடுக்க, அவன் பையன் உன்னைய வெட்ட அரிவாளை எடுக்க, இதுக்கு முடிவே இல்லையா? அப்பா சொன்னது போல இது ரவுத்திரம் அல்ல, சேர்ந்தாரை கொல்லும் சினம். அப்பாவே இருந்திருந்தாலும் இந்த செயலுக்காய் வருந்தி இருப்பார். ஓங்கி அரிவாளை மெதுவாய் கீழே இறக்கினான் ராசு. ஆதியை ஒரு கையால் நெட்டி தள்ளினான். கட்டிலில் விழுந்தவனை தாண்டி சென்று பயத்தில் உறைந்து நின்ற அந்த சிறுவனையே பரிவோடு பார்த்தான். தன்னை போல பின்னாளில் இவனும் கொலை வெறி பிடித்த மனிதனாய் மாற வேண்டாம் என்று எண்ணியபடியே அவன் தலையை வருடிவிட்டபடி நடக்க ஆரம்பித்தான். ஆத்தா எழுவதற்குள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணியவாறே வேகமாய் நடக்க ஆரம்பித்தான். கையில் இருந்த அரிவாள் மிகவும் கனத்தது. அதை அருகில் இருந்த கிணற்றில் தூக்கி வீசினான். அது சுற்று சுவர்களில் நங் நங் என்ற ஓசையுடன் மோதி தண்ணீருக்குள் மூழ்கியது. கிழக்கே மெல்ல மெல்ல சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தான். அங்கே மெதுவாய் ஒரு விடியல் ஆரம்பித்திருந்தது. ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.